ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸை வந்து நம்பவே முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. தல தோனி அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்குள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத மாதிரி. அதே மாதிரி ஹெட் கோச்சில் வந்து திடீர் மாற்றங்கள் இருக்கா, இல்லை எப்போ தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, இதில் வந்து வேறு யாரையாவது இன்க்ளூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற பஸ்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஸோ ஒரு வேளை இவராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் நடுவில் இவ்வளோ பேர் நம்ம பேசியிருக்கோம். இயான் மார்கன், அதுக்கப்புறம் மெக்குல்லம் அப்படிங்கிறபோது இன்னொருத்தரையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எந்த விதத்தில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறதுமே நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் அவர்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கும். ஏன்னா இன்றைக்கி கேப்டன்சி வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாருங்க துலீப் ட்ரோஃபியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் பண்ணும்போதே ஸ்பின்னர் வச்சு ஓப்பன் பண்ணியிருந்தார். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செஷனில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு செஷனில் 2 விக்கெட் போயிடுச்சு. சூப்பராக வந்து ஷர்துல் தாக்கூரை வச்சு விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செஷன் ஆரம்பிக்கும் போது செம்மையாக வந்து பவுலர்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தார். அந்த சேஞ்ச் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக விக்கெட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதை நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், கேப்டன்சி வந்து செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த சடன் சேஞ்சஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து சூப்பராகவே கிடச்சிது. ஷர்துல் தாக்கூராக இருக்கட்டும், முகேஷாக இருக்கட்டும், எல்லாம் தேஷ்பாண்டேவாக இருக்கட்டும், எல்லாருமே இமீடியட்டாக 2 விக்கெட்ஸ் எடுத்தது வந்து செம்ம டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. அதனால தான் ஏர்லி விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. நல்ல ஒரு லெவலில் வந்து நம்ம டீம் வந்து அதாவது வெஸ்ட் ஜோன் வந்து இருக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ருத்துவோட கேப்டன்சி வந்து செம்மையாக வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா மேட்ச்சில் தேவதத் படிக்கல் வந்து தன்னோட பொசிஷனை வந்து நான் என்னமோ நினைக்கிறேன் பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். புஜாராக்கு அப்புறம் இவர் தான் நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு வந்து இனிமேல் ரெகுலராக விளையாடுவார்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒன்று அசத்தலான ஒரு செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு. சூப்பரான ஒரு மேசிவ் செஞ்சுரி போட்டிருக்காரு. செம்மையாக விளையாண்டுருங்க. நின்று நிதானமாக அருமையாக ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கேப்டன் கில் கூடயும் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்டார்ட் செலெக்ஷன் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு. எல்லாருமே அசந்து பார்க்குற மாதிரி சூப்பரான ஒரு கேம் விளையாண்டார். ஆனால் என்ன அவுட் ஆகிட்டார். லாஸ்ட் மேட்ச்சில் இன்னும் 167 ரன்ஸ் அடித்தார். இந்த மேட்ச்சில் 117 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. செம்மையான கேம், சூப்பராகவே விளையாண்டார். அவரோட ஸ்பாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 3 இனிமேல் தேவதத் படிக்கல் தான் வேறு லெவலில் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. ஓடிஐக்கு ஒரு வேளை ஜிஜி வந்து நினச்சாருன்னா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம ருத்து வந்து கண்டிப்பாக வந்து இந்த துலீப் ட்ரோஃபியில் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் வந்து அவருக்கு வந்து நிறையவே தேவைப்படுது ஜிஜிக்கு. அதனால் வந்து உள்ளே கொண்டு வரதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது ஓடிஐக்கும். ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது ருத்து வந்து இங்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம வந்து வேர்ல்டு கப்பில் ருத்து விளையாடுறதுக்கான ஸ்பாட்டை பிடிப்பார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது வந்து இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு காம்படிஷன் அமைய போகுதுன்னு தான் நினைக்கிறேன். எப்படிங்கிறது தெரில. ருத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் வந்து அவர் வந்து ஷோ கண்டிப்பாக வந்து பண்ணணும். அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஒரு கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு போட்டி இருக்க தான் செய்யும். ஏன்னா அங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிஐலுமே ஒரு ஸ்பாட் வந்து காலியாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு வேக்கன்ட் பிளேஸ் இருக்குது. கண்டிப்பாக இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே இப்போ வந்து எகிரிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து சிஎஸ்கே வீடியோக்குள்ளே போவோம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஹெட் கோச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இயான் மார்கன், பிரெண்டன் மெக்குல்லம் இவங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இவரோட பேருமே வந்து இப்போ அடிபடுது. குமார் சங்ககாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீவேம்ப் பண்ணுறாங்க. எல்லாமே டீம்ஸை ஒட்டுமொத்த ஹெட் கோச் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து ரீவேம்ப் பண்ணுறதுனால வந்து சங்ககாராவும் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுமே இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது ஓவர்சீஸ் கோச்சாக தான் இருக்கும். அப்படி ஹெட் கோச் வந்து அவங்க தான் இருப்பாங்க, ஓவர்சீஸ்லேருந்து வந்தவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதையும் மீறி வந்து இவர் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இருந்தாலுமே இவர் பேர் வந்து இப்போ அடிப்படுது அப்படிங்கிறதான் சொல்லப்படணும். ஸோ அதனால் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரேடு நடக்குமே அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து கரெக்டாகவும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாலாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சீக்ரெட்டாக இருக்கும். எந்த ஒரு நியூஸுமே வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வராது. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சீக்ரெட் வந்து கம்ப்ளீட்டாக சிஎஸ்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த விதத்துலையுமே வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எப்போ ரிவீல் பண்ணணும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து கம்ப்ளீட் நியூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் அதை நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்து தான் ட்ரேட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறதுமே கிளியர் கட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த சீக்ரெட் எல்லாமே வந்து ரிசல்ட் வர வரைக்கும், அதாவது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்குமே மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படியும் வெளியே போகாது அப்படிங்கிறதுமே தெளிவாக இதுலேருந்து நல்லா தெரியுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான டாபிக் வந்து சிஎஸ்கேக்கும் தோனிக்கும் ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஃபேமஸான ரிப்போர்ட்ஸ்லேயே இது சொல்கிறாங்க. அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது சஞ்சு ரவீந்திர ஜடேஜா ட்ரேட்லேயே வந்து அவர் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க ஷாக்கிங்காக இருக்குது. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா வந்து
அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் தோனியை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா தான் வந்து கேப்டன்ஷிப்பாக இருந்திருக்கணும், கேப்டனாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கதாகவும் மேனேஜ்மெண்ட் வந்து ஆனால் இல்லை வேண்டாம் அப்படிங்கிறத மீறி ருத்துவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதாகவும் சொல்லப்படுது. அது வந்து எந்த விதத்தில் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியல. பட் ஆனால் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதை தான் சொல்கிறாங்க. அவர் அதனால வந்து அவர் இன்வால்வ் ஆகாமல் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து அவர் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனியை கன்சல்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது எந்த விதத்தில் வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எனக்கு சொல்லதில்லை. ஏன்னா அவர் இன்வால்வ் ஆகாமல் எப்படி வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது, ஏன்னா அவர் தான் இந்த லெகசியை பில்டப் பண்ணது. ஸோ அவர் வந்து எப்படினாலுமே வந்து நாம் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவராக வேணால் ஒதுங்கி இருக்கலாமே தவிர அவர் டிஸ்கஷனில் வராமல் இருந்திருக்க மாட்டார். மேனேஜ்மெண்ட் வந்து அவர் டிஸ்கஷனை வந்து எதிர்த்து வந்து இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது, நம்ப முடியாத ஸ்டோரியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து ஏன்னா நம்ம வந்து எத்தனை வருஷம் தான் இங்கேயே வந்து இருக்க போகிறோம், இந்த டிஸ்கஷனில் எப்படி கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அதில் வந்து பாட்டாக எடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேணால் வந்து அந்த முடிவை எடுத்திருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எந்த முடிவும் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா 2024 வந்து ஹார்திக்கை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு தோனி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போவே வந்துருங்க அப்படிங்கிறது. ஆனால் மும்பைட்ட ஏற்கனவே பேசினால அவங்க கேப்டன்சியும் கொடுக்குறேன் அப்படின்னு ஜிடியிலேருந்து அவர் மாறும்போது சொன்னனால வந்து மும்பைக்கு அவர் போகிறதா இருந்துச்சு. இல்லை அப்படின்னா 2024 வந்து ஹார்திக்கை வந்து தோனி வந்து இங்கே சிஎஸ்கே கொண்டு வரதாக தான் பிளான் பண்ணியிருந்தார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வருது. ஸோ இது நடந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும், சம்பவமாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் அங்கே எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்காங்க போல். மும்பை வந்து கேப்டன்ஷிப் தரேன் அப்படிங்கும்போது வந்து அது வந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து இங்கேயுமே கேப்டன்சி தந்துருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2024 வந்து ஒரு கன்ஃபியூஷனே பயங்கரமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஜடேஜாவுமே வந்து தடுமாறின மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஜடேஜா வந்திருக்கவே மாட்டார், கேப்டன்சியாக நேராகவே ஹார்திக் வந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் அதை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டு மும்பையில் ஏற்கனவே வந்து பேசிட்டேன் அப்படிங்கிறனால எம்ஐக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது ஹார்திக் ஒரு ட்ரேட் வந்து சிஎஸ்கேக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நடக்குமா நடக்காதாங்கிற இன்னுமே அந்த அன்சர்டனிட்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ என்ன தான் இருந்தாலும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவர் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து எப்போவுமே என்னால் இருக்க முடியாதுங்கிறதுக்காக பண்ணாமல் இருந்திருப்பாரே தவிர மித்தபடி அவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்பவே முடியலை. ஸோ அது ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்படி ப்ராப்ளமாக இருந்தால் இவர் வந்து 2024 தலை வந்து ஏன் வந்து ஹார்திக்கை வந்து அப்ரோச் பண்ணணும், அப்போவே ஏன் கேட்கணும், அதெல்லாம் வந்து கேட்டிருக்காரு. ஜிடி வந்து அவர் வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, கேட்டிருக்காரு, அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி எம்ஐ கூட பேசிட்டேன், நான் கேப்டன்சி தரேன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னனால தானே விட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு வாய்ப்பு சண்டை மேனேஜ்மெண்ட்குள்ளே அப்படிங்கிறது வந்து நம்ப முடியல. கண்டிப்பாக தலை தோனி ஒரு டெசிஷன் எதுலனாலும் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போவுமே வந்து ஹெட் கோச்லையுமே அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஐடியாஸ் நிறையா கொடுத்துருப்பாரு. ஆனால் பட் என்ன ஆனாலுமே என்ன ஐடியா கொடுத்தாலும் ஃபைனல் டெசிஷன் வந்து மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது தானே இருக்கும், அதுதானே அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபைனல் டெசிஷன் அவங்க கையில் விட்டுருப்பாரு. ஸோ அதன்படி எப்படி நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் போவோம். அதில் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா தலை தோனிக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலை அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலுமே பார்ப்போம், நம்ம ஹெட் கோச் அமைகிறதும் ஹார்திக் உள்ளே வரதுலையுமே வந்து அந்த இதுவுமே கன்க்ளூட் ஆகிக்கும். எப்படி கலீல் அகமதோட வந்து ரூமர் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் இதுவுமே ஒரு ரூமராக வந்து மாறதுக்குமே நிறைய வாய்ப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், சிஎஸ்கே பற்றி தெரிஞ்சுக்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டைப்பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.